இல்ல அவங்கள பொறுத்தளவுல அதான் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. இப்ப ரசிகர்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ரசிகர்கள் வந்து குடுத்து பழகுனவங்க. ஒரு நடிகனுக்கு அவன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படியும் அவங்க ஒரு 3000 செலவழிச்சிருவாங்க. அந்த படத்தை ஒரு 4 தடவை போய் பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பாங்க, கட் அவுட்ஸ் வைக்கிறதுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ ரசிகர்கள்ன்றவங்க நடிகருக்கு கொடுத்து பழகுனவங்க. ஆனா ஒரு தலைவர்ன்றது டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல். ஒரு தலைவர் என்ன பண்ணுவாருன்னா மக்களுக்கு கொடுப்பார். மக்களோட பிரச்சனைக்கு வந்து நிக்கணும். அப்புறம் நீங்க மக்கள் கூட ஸ்ட்ராங்கா வந்து நிற்கும் போது நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், கவர்மெண்டோட ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நீங்க நிறைய தியாகங்களை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு சினிமாக்காரருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சினிமாக்காரர் மக்கள்கிட்ட இருந்து வாங்குவார், ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மக்களுக்கு கொடுப்பார், ஒரு கிவிங் கேரக்டரோட அவரு இருப்பார். ஸோ ரெண்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ இப்ப சினிமா ரசிகர்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்க விஜய் அவர்களை சினிமால எப்படி அணுகுனாங்களோ அதே ஸ்டைல்ல அரசியலையும் அணுகுறாங்க. இப்ப விஜய் சினிமா ஒண்ணு வருதுன்னா அந்த சினிமா வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் 100 நாள் ஓடிடும், இந்த படம் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிடும், 200 crores போயிடும், 300 crores போயிடும். ஸோ ரசிகர்களை பொறுத்தளவு என் தலைவனுக்கு நான் எப்படி இதை கொடுக்கலான்னு தான் யோசிப்பாங்க. இந்த மாதிரி நான் பேசும்போது என் தலைவனோட படம் 100 நாள் 200 நாள் ஓடிடும், அதுக்கு இன்னும் நிறைய வசூல் வர ஆரம்பிக்கும்,